संगीतशास्त्रपण्डितश्रेष्ठं नादयोगेन सम्प्रार्थित अद्वैतभावं सद्गुरुश्रेष्ठतमं ज्ञानदेवं भजेगं गोपालकृष्णमूर्तिं मन्दस्मितं मञ्जुळवाग्विलासं मञ्जीरपादं ममताविदूरं माद्यं हरन्तं निजभक्तचन्द्रं गोपालकृष्णं मनसा स्मरामि। संकीर्तनसुधाम्बोधि सोममण्डलशोभितं सञ्जीवि सद्गुरुं वन्दे सज्जनैः अभिवन्दितम्। ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால பூஜ்ய ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாவருடைய திருக்குமாரர் பிரம்மஸ்ரீ சஞ்சீவி பாவருடைய 100வது ஜென்ம நட்சத்திரத்தை ஒட்டி அவரை பற்றி சிறிது நேரம் சிந்திப்பதற்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைத்திருக்கிறது. எனக்கு சின்ன வயசுலேருந்து கோபாலகிருஷ்ண பாவரோட பழக்கம். கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் 61லேருந்து 71 வரைக்கும் கோபாலகிருஷ்ண பாவரோடு இருந்தேன். அப்புறம் 72லேருந்து சஞ்சீவ் பாவரோட பழக்கம் கிடைச்சது. கோபாலகிருஷ்ண பாவருடைய ஆக்கியப்படி சஞ்சீவ் பாவரோட பஜனைக்கு கலந்துனேன். அவர் நிறைய சொல்லிக் கொடுத்தார். அவருடைய அனுகிரகம் இன்றைக்கி நானும் எனக்கு தெரிஞ்சவரை பகவன் நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் மாதிரி ஒரு சிம்பிளாக உள்ள ஆசாமி பார்க்கவே முடியாது. பாகவதோத்தமாரில் அப்பேற்பட்ட வசத்தியாக உள்ளவர், ரொம்ப சிம்பிள், அதே சமயம் நிறைய விஷயம் தெரிஞ்சவர். எங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காருன்னா அவருடைய அனுகிரகம். அவர் யாரையும் கடிஞ்சு பேசின்னு கேட்டதில்லை. அப்பேற்பட்டவர் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். நான் டவுனில் இருக்கும்போது நடுவில் கூட்டுக்கொண்டு வருவேன். ஒரு நாள் கூட்டு வந்து கொண்டு விட்டுடுவேன். சொந்த வீட்டுக்கு குறிச்சி எல்ஐசி காலனி சிவசக்தி காலனிக்கு வந்ததுக்கப்புறம் 87லேருந்து அவரை அடியனுடைய கிரகத்துக்கு வர வச்சேன். அவர் வந்ததுலேருந்து எனக்கு எல்லா சௌகரியமும் கிடைச்சது. நரசிம்மனுடைய ஆராதனை, பூஜை, உச்சவர்த்தி, டோலோத்சவம் பண்ணினார். 88ல் எங்கள் கிரகத்தை சீதா கல்யாணம் பண்ணினார். 87 அவர் வரும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது, தண்ணுக்கு சிரமமாக இருந்தது. அவர் சொன்னார், கண்டிப்பாக நரசிம்மன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னார். அதை நான் பரிபூர்ணமாக நம்பினேன். அதோட விசேஷம் என்னன்னாக்க 87 கடைசியிலேயே எனக்கு ஜல சௌரியம் கிடைச்சது. 88ல் அவர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சீதா கல்யாணம் பண்ணினார். 3 நாளைக்கு அடியனுடைய கிரகத்தை தங்கினார். அதுக்கப்புறம் வருஷம் இங்கே வரும்போதுலாம் அடியனுடைய கிரகத்தில் ஒரு நாளைக்கு வந்து தங்கி பூஜை, உஞ்சவர்த்தி, டோலோத்சவம் பண்ணுவார். அது புண்ணியம் என்னன்னாக்க 88 சீதா கல்யாணம் பண்ணது 89லேயே என்னுடைய குமாரியினுடைய கல்யாணம் வந்தது. கல்யாணம் விவாகத்திற்கு அவர் வந்து அனுகிரகம் பண்ணினார், ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த மாதிரி ஒரு மகான் கிடைக்க மாட்டார். எங்கிட்ட எப்பவும் பிரியம் ரொம்ப ஜாஸ்தி. பெருமைக்கு சொல்கிறதில்லை. அப்பேற்பட்ட ஒரு மகான் எனக்கு குருவாக கிடைச்சது ரொம்ப புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம். எங்கள் பெரியவங்க செஞ்ச புண்ணியம். நாங்களாம் சௌக்கியமாக இருக்கோம். என்னுடைய கிரகத்தை மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ரொம்ப இடத்துக்கு கூட்டுமான எல்லாருக்கும் அவரை பாதம் பட்ட கிரகங்கள் எல்லாம் ரொம்ப சௌரியம் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் நான் அவரை பென்னி சுப்பராவை விட்டு விடாத இருப்பேன். அவர் வந்துட்டார்னா அவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அங்கேருந்து அவரை எந்தெந்த இடத்துலாம் கூட்ட முடியுமோ அங்கெல்லாம் கூட்டு போவேன். அவர் மறுபடியும் நரசிம்ம ஜெயந்தி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் இங்கே வருவார். நான் சொன்னேங்கிறதுக்காக வருவார். வந்து ஒரு வாரம் வந்து தங்குவார். தங்கும்போது ஒவ்வொரு கிரகத்திலும் எங்கள் கிரகத்திலையும் இருப்பார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கோவை ஜெயராம்பாவர் வீட்டுக்கு, கோவைப்புதூரில் எஸ்கே ஜெயலட்சுமி கிரகத்திற்கு, கேவி நடராஜபாவர் கிரகத்திற்கு, நரசிம்மராவ் டிவிஎஸ் நரசிம்மராவ் கிரகத்திற்கு, இப்படி நிறைய கிரகங்களுக்கு அவரை அழைச்சின்னு போய் அவர் பாதம் பட்ட கிரகங்கள்லாம் அவளுக்குள்ள கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி சொக்கமாக இருக்காருன்னா அந்த குருநாத கிருப்பை, நரசிம்மனுடைய கிருப்பை, அவருடைய கிருப்பையை நாங்கள்லாம் இன்றைக்கி சௌகரியமாக நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி என்னுடைய சம்பந்தி மதுரையில் எங்கள் மாமா கிரகத்துக்கும் அவர் அழைச்சிட்டு போனேன். அவர் வந்து அங்கேயும் வந்து சீதா கல்யாணம் பண்ணார். அதே மாதிரி எங்கள் தமையனார் காரைக்குடியில் இருக்கார். அங்கேயும் அவள்லாம் பிரியப்பட்டாங்க. அங்கே கூட்டு போனேன். அங்கே அவள் ஒரு கல்யாணம் நடக்கணும் மனசோடு நினச்சிருந்தா 4 பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு இந்த மகானந்தனால. அதே மாதிரி என்னுடைய மாமனார் ஊரில் 68 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 71 வரைக்கும் கோபாலகிருஷ்ண பாவரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 72க்கு அப்புறம் சஞ்சீவ் பாவோட அங்கேயும் சீதா கல்யாணத்தில் கலந்துட்டேன். அவர் கூட எல்லா ஊருக்கும் உடன்பேட்டை, பொள்ளாச்சி,
எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். திருப்பூருக்கு அவர் கூட போகாத இடமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒரு வருஷம் பஜனை தேவகோட்டையில் ஒரு ரொம்ப நாள் எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். தேவகோட்டையில் ஒரு சிவாச்சாரியார் வீட்டில் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. அவள் கல்யாணம் ஆகிறதுக்காக அவள் சொன்னால், பாலு நீ உங்கள் கிரகத்துக்கு சஞ்சீவார் அழைச்சி வந்து எங்கள் கிரகத்துக்கு அழைச்சின்னு வரப்படாதான்னா அவரை அழைச்சின்னு போய் அவள் சீதா கல்யாணம் பண்ணோம். பியூட்டி என்னன்னாக்க போகும்போது ஒற்றுமை கூட இல்லை. பீமனாவும் வர முடியல. இங்கேருந்து புஷ்பவனம் சார ஹார்மோனியத்துக்கு அழைச்சின்னு போனேன். புதுக்கோட்டையில் வெங்கடேஸ்வர மாமா பூஜைக்கு வந்தார். அப்படி வந்தபோது தேவகோட்டை கண்ணன் அங்கே இருந்தார். அங்கே பூஜை உஞ்சவர்த்தி டோலோத்சவம் சீதா கல்யாணம் பண்ணினோம். இந்த பண்ணின முகூர்த்தம் என்னன்னா, இந்த குழந்தைக்கு நல்ல இடத்துல சான்ஸ்கிரிட் காலேஜில் சிரோன்மணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அது மாதிரி ரொம்ப பேருக்கு கல்யாணங்கள்லாம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட மகானுடைய ஜென்ம நட்சத்திரம் நினைக்கும் போது அவர் எழுதுவார் ஒவ்வொரு லெட்டர்லையும், எங்கே பஜனைக்கு நான் உட்கார்ந்தாலும் தங்கள் ஞாபகம் இல்லாத நாளே கிடையாதுன்னு எழுதி அன்றையிலேன் பண்ணவர். நான் இடத்துக்கு ரொம்ப சின்னவன், என்னை அவர் கூட பிறக்காத சகோதரராக நினச்சி எனக்கு ரொம்ப அனுபவம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்டவர் அவருடைய ஆக்கியப்படி 94 குடும்பத்தில் 4 தலைமுறையாக பாடிட்டு இருக்கேன். அவர் சொன்னார்னு சொல்லிட்டு பெங்களூரில் ரவிபா அவரோட சீதா கல்யாணம் பண்ணுறதுக்காக அவர் போக சொன்னார். அவரோட ஆக்கியம் பேரில் சீதா கல்யாணத்துக்கு அவரோட போய் கலந்துட்டேன். அதே மாதிரி அவருடைய பேரன் விக்னேஷுக்கு டோலோத்சவம் எடுத்து வைக்கும்போது மதுரையில் கூட இருக்க சொன்னால் இருந்தேன். அப்பேற்பட்டவர் மகான் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். இது எங்கள் குருநாதர் ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்களையும் 86 நரசிம்ம ஜெயந்தி கூட்டின்னு போய் பிரகலாத சரித்திரம் சொல்லணும்னு சொன்னால் பிரகலாத சரித்திரம் சொன்னார். அதே மாதிரி ஜெயராம இவருடைய சஞ்சீவாவுடைய சதாபிஷேகத்துக்கும் ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர் என்னுடைய உபன்யாச குரு. பஜனைக்கு கோபாலகிருஷ்ணபாவர், சஞ்சீவாவர், ரவிபாவர், அவர் ராமானந்த சரஸ்வதியா சன்னியாசம் போட்டிருக்கார். அவருடைய அனுகிரகம் அவெல்லாம் சேர்ந்து அவள் குடும்பத்தில் நானும் ஒருத்தராக இருந்து, எங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தராக இருந்து, என்னுடைய பொன் கல்யாணம், எங்கள் அப்பாவுடைய சதாபிஷேகம், அதை விட பியூட்டினாக்க பெங்களூரில் என்னுடைய அண்ணாவுடைய 3வது பையன் அவன் வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லியிருந்தான். மெட்ராஸை முடிச்சுட்டு அங்கே வரேன்னு வந்திருந்தார். அங்கே வந்தபோது ஒரு நாள் தங்குறேனார். கடவுளுக்கு பகவானுடைய அனுகிரகம் அவர் 3 நாள் தங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. 3 நாள் தங்கினார். அதோட விசேஷம் மறுபடியும் அவருக்கு சதாபிஷேகத்தை ஒட்டி மல்லேஸ்வரத்தை எல்லா பக்தாலும் சேர்ந்து அவருக்கு மரியாதை பண்ணினான். அப்போ அவருக்கு புஷ்பவஷ்டி புஷ்பமாரி பொழிஞ்சார். அப்போ பேசணும்னு சொன்னோன்னே எல்லோரும் பேச தெரியல. அப்போ அவர் சொன்னார், நான் பாலு எனக்காக நீ பேசினார், பேசினேன். அப்படி அவருடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சி நாங்கள் இன்றைக்கி சௌரியமாக இருக்கோம். அதே மாதிரி நெய்வேலியிலே என்னுடைய சகோதரி வீட்டு தான் போய் தங்குவர். நெய்வேலி சீனிவாச பாகவதரும் அவர்கிட்ட ரொம்ப அத்தியந்த பிரியம். அதோட புண்ணியம் என்னன்னாக்கா, இங்கே கேவி நடராஜ் பாபர் வீட்டுக்கு சஞ்சீவ் பாபர் அழைச்சும் போயிருந்தேன். போகும்போது சொல்லியிருந்தேன், அவர் என் மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருந்தது. அவர் சொன்னார், நான் சொன்னேன் சஞ்சீவ் பாபர் சுவாமியை அழைச்சின்னு அங்கே ஒரு நாளைக்கு நாமசங்கீர்த்தம் பண்ணுங்கோ, கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடுன்னு. அவர் வந்தார். அவர் வந்த முகூர்த்தம் என்னன்னா, அவருக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி ப்ரொமோஷன் ஆகி அடுத்த வருஷமே அவர் பொண்ணு கல்யாணம் வந்தது. அந்த மாப்பிள்ளை யாரானாக்கா நெய்வேலி சீனிவாச பாகவதருடைய பையன். அப்பேற்பட்ட மகான் நமக்கெல்லாம் கிடைச்சார். அவருடைய அனுகிரகத்தில் பொள்ளாச்சியில் சஞ்சீவி பஜனை ஒன்றையும் ஆரம்பித்து அங்கே பொள்ளாச்சிக்கு வரும்போது அவர் கூப்பிடுவார். பொள்ளாச்சிக்கு போயிருக்கேன், உடுமலைப்பேட்டைக்கு போயிருக்கேன், மதுரைக்கு போயிருக்கேன், செடியனூர் போயிருக்கேன், சுசீந்திரத்துக்கு வர சொன்னார். அதே மாதிரி ஆயக்காடுன்னு இதில் திருச்சூர் பக்கத்தில் அந்த கிராமத்துக்காரர் பாம்பேயில் இருந்தார், முல்லனில். அவர் எங்கள் ஊரில் நீங்கள் பஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன ஃபிக்ஸ் பண்ணார். நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு குருநாதர் புதுக்கோட்டை சஞ்சீவ் அவர் அழைச்சணும் ராமான்னு, தாராளமாக அழைச்சிடும் வாங்கினார். அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி என் பேர் தான் கொடுத்து அவர் பேர் போடலையே கொஞ்சம் இது இருந்தாலும் அவர் தெரியாத அவளுக்கு போட்டுவிட்டா. போனால் ரொம்ப பிரமாதமாக பஜனை நடந்தது. அடுத்த வருஷமே அவள் ஊரில் கும்பாபிஷேகம் வந்துடுத்து ஆயக்காட்டில். அப்போ வந்தோடனே கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக சஞ்சீவ் அவர் வரணும்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அவர் சொன்னார், நானும் வரேன், பாலுவோட பேரும் போடணும்னு சொல்லி சொன்னார். அப்போ எங்கிட்ட அவருக்கு எவ்வளோ வாத்சல்யம் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கோ. அப்பேற்பட்ட மகான். அவருடைய கிருபையில் ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் தியாகராஜ கீர்த்தனாக இருக்கட்டும், இந்த ராமதாஸ் சுவாமி கீர்த்தனமாக இருக்கட்டும், இல்லை தாசவாழ பதமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அர்த்தத்தோடு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கார். அவர் மாதிரி சூழ்நிலைகள்லாம் சொல்லுமானா என்னை எழுந்து சொல்லுவேன்பார். நான் சொல்லுவேன். அவர் பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு பாலூர் தான் யானை பலம்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட மகான். அவருடைய குருவாக கிடைச்சது நாங்கள்லாம் ரொம்ப பெருமையாக கருதுகிறோம்.
அந்த மாதிரி ஒரு மகான் நமக்கு கிடைக்காது. அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவருடைய வம்சாவுடைய எல்லாருக்கும். இன்றைக்கும் நரசிம்மபாவத்தை சொல்லுவேன். அவர் சொல்லுவார், நரசிம்மபாவன் எப்போ வந்தாலும் உங்களை பற்றி சொல்லுவார். நரசிம்மபாவரும் உங்களுக்கு தான் ரொம்ப அட்ராக்மெண்ட்டு, ரவிபாவரும் அட்ராக்மெண்ட்டு. அதோட புண்ணியம் என்னன்னா இந்த வருஷம் குருஸ்மரண இது பண்ணினா அப்போ எழுதின இது என்னன்னாக்கா சஞ்சீவாவுக்கும் ரவிபாவுக்கும் பண்ண கைங்கரியத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணி ஒரு இது பண்ணி மரியாதை பண்ணினான். அப்போ அந்த எல்லா பெருமையும் எனக்கு கிடைச்ச எல்லா கிரெடிட்டும் அவருடைய பாதாரங்கத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அப்பேற்பட்ட மகானுடைய கிருப்பையினால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் சௌரியமாக இருக்கணும். அந்த மகானை பற்றி ஒரே ஒரு கீர்த்தனை ஒன்று பாடிட்டு நான் இதை விவரிக்கிறேன். அவருடைய அனுகிரகம் நமக்கு எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கணும். குருநாதர் நரசிம்மனுடைய கிருப்பையும் நம்ம சஞ்சீவாவுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்த்தியாக இருந்து நம்ம எல்லாரும் ரட்சிக்கணும்னு சொல்லி அவர் குறைவொன்றும் இல்லாத குருவாயூரப்பனை அறிவொன்றும் இல்லாத இந்த சிறியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்பேற்பட்ட மகானை பற்றி நினைக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்த இந்த கமிட்டியாருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு அவர் பேரில் நம்ம நரசிம்மபாவரின் சோகத்தையும் அவர் பேரில் இன்னும் கீர்த்தனத்தையும் பாடலாம்னு அடியனுடைய அபிப்பிராயம். அதை ஒன்று பாடிட்டு, ஏன்னா டைம் சுத்தமாக இருக்கிறதுனால அதை பாடிட்டு முடிச்சுக்கிறாங்க. உத்தவ குல சஞ்சாதம் உஞ்ச விருத்தி தர்மேஷ்டினோ உத்தவ குல சஞ்சாதம் உஞ்ச விருத்தி தர்மேஷ்டினம் நாம சங்கீர்த்தன யஜ்ஞேன நாரசிம்மம் சமுபாசிதோ நாரசிம்மம் சமுபாசிதோ நாரசிம்மம் சமுபாசிதோ நாரசிம்மம் சமுபாசிதோ நித்யானுஷ்டான நிரதம் நித்யோத்சவ விலாசினம் சஞ்சீவி சத்குரும் வந்தே சஞ்சீவி சத்குரும் வந்தே ஹரிஹி சரண சேவகம் ஹரிஹே சரண சேவகம் ஹரிஹே சரண சேவகம் ஹரிஹி சரண சேவகம் சத்குருநாதம் பஜே சத்குருநாதம் பஜே சதா ஹ்ருதே சத்குருநாதம் பஜே சஞ்சீவி சத்குருநாதம் பஜே சஞ்சீவி சத்குருநாதம் பஜே संजीवी भागवतम नामानुभूषण संजीवी भागवतम नामानुभूषण संजीवी भागवतम नामानुभूषण नरहरि पदवास नरहरि पदवास दृढ़ भक्ति चिंतन नरहरि पदवास दृढ़ भक्ति चिंतन सद्गुरुनाथं भजे संगीत शास्त्र साहित्य भूषित संगीत शास्त्र साहित्य भूषित नर्तन भावयुक्त नाम कीर्तन प्रिय नर्तन भावयुक्त नाम कीर्तन प्रिय उदार गुण पूरित उद्धव कुल जात
उद्धव कुलजात भक्तजन वंदित भागवतोत्तम भक्तजन वंदित भागवतोत्तम भक्तजन वंदित भागवतोत्तम सद्गुरुनाथं भजे संजीवे सद्गुरुनाथं भजे सद्गुरुनाथं भजे இதோ இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் குருநாதர் உபன்யாச குரு ஜெயராம சர்மா அவர்கள் சஞ்சீவி பாபாவை பற்றி எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய அனுகிரகம் அவருக்கும் அப்படிதான். மெட்ராஸ் ஆழ்வார்பேட்டைக்கு சஞ்சீவி பாபா அடியனை வர வச்சிருந்தார். வர சொன்னார். போய் அவரோட கலந்துட்டேன். அந்த சமயம் சஞ்சீவி பாபா ஜெயராம சர்மா அவருடைய கிரகத்திற்கு ஃபோன் பண்ணேன். கண்டிப்பாக சஞ்சீவி பாபாவை அழைச்சிட்டு வாரினார். அழைச்சின்னு போனேன். அங்கே ஒரு விசேஷம் என்ன நடந்ததுனாக்க, ஜெயராம சர்மாவுடைய புத்தருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமாகி சந்ததி இல்லாமல் இருந்தது. இவர் அழைச்சிட்டு போனோன்னா அவர் ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும்னு கேட்டால் பாத பூஜை பண்ணி அவருக்கு ஏதோ ஒரு சுருக்கமாக ஒரு இது ஒன்று கொடுத்தா சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு ஷால் ஒன்று போத்துனோடனே அவங்க மாமி சொன்னால் அவருடைய ஜெயராமனோட ஒய்ஃபு நரசிம்மன் மாதிரியே அவதாரம் மாதிரி அப்படியே ஆனந்தமாக இருக்க பார்த்துட்டே இருக்கலாம் போட்டுக்குன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மஞ்சளை கொடுத்து மந்திரிச்சு கொடுத்தா அடுத்த வருஷமே அந்த குழந்தைக்கு அவருடைய நாட்டு பொண்ணு ஸ்நானம் பண்ணா வந்து அவருக்கு ஜெயராம அவர்களுக்கு பேரம் பிறந்தான். அதை சொல்லணுங்க, அதை விட்டு போகணுன்னா அதையும் சொல்லணும். ஏன்னா அவரும் அப்படி தான். ஜெயராம சொல்வார், எங்கே ஒருத்தர் நான் இல்லாத போது நான் போக முடியல ஒரு வருஷம், அங்கே இவரும் போயிருக்கார் அவரும் போயிருக்கார். இந்த கீர்த்தன் படமும் எனக்கு பாவலியம் அவரும் இருக்கார். அவர் சொல்லியிருக்கார், நான் இவருக்கு பாம்பேயில் கொடுப்பேனா கூட இந்த ஹெச்சரிக்கைக்காரா ஆரோக்கியம் பவை இந்த டோலோத்சவ கீர்த்தன் பாட சொல்லுவேன். பாடும்போது அவங்கள நினச்சிட்டு அவனுக்கு அப்படியே கண்டு ஆனந்த பாட்பம் வரும். அப்பேற்பட்ட நீங்களும் உங்களை அவன் குருவாக கிடைச்சதுக்கு அவன் எத்தனோ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணினான். அப்பேற்பட்ட சஞ்சீவ் பாபாவில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி சௌரியம் பண்ணணும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சத்குரு சுவாமிக்கு ஜெய்.